ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பென்சில் ஷேடிங்கில் உள்ள பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அதோட ஒரு 2D ஷேப்புக்கு எப்படி 3D எஃபெக்ட் கொடுத்து ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பால் வரைஞ்சிருக்கேன். பால் வரையணுன்னா நம்ம ஃபஸ்ட்டாக நமக்கு என்ன ஒரு 2D ஷேப் சர்க்கிள்ங்கிற ஒரு 2D ஷேப்பில் இருந்தால் அதை நம்ம க்ளோபாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சர்க்கிள் தான் வரைய போகிறோம். இது சர்க்கிள். ஒரு பால் வரையணுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த சர்க்கிள் தான் போடுவோம். ஸோ இது ரியலாக பாலாக காமிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் லைட் வருதுன்னு நினச்சிக்கலாம். ஸோ ஹைலைட்டட் ஏரியா, அதாவது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது நம்ம இந்த சர்க்கிளுக்கு ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2B பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சில் யூஸ் பண்ணி கூட நம்மளால் ஷேடிங் பண்ண முடியும். பென்சில்ஸ் ஹெச்பியிலேருந்து 12 ஹெச்பி வரை டிஃப்ரெண்ட் ஷேடில் கிடைக்குது. அதோட திக்னஸ் வேறு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும். பட் நம்ம அதை விட முக்கியமானது நம்ம கையில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான். நம்ம அழுத்தி பண்ணால் டார்க் ஷேட் வரும், லைட்டாக பண்ணால் லைட் ஷேட் வரும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு சாதாரண பென்சில் வச்சு எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் நம்மளால ஷேடிங் எஃபெக்ட் கொடுத்து பர்ஃபெக்டாக வரைய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஒரு லைட் ஷேடிங் நம்ம கொடுத்துடலாம். அடுத்து ஷேடிங் பண்ணுறதுக்கு நிழல் எப்படி விழுகும்? ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், இன்னொரு பக்கம் லைட்டாக வரும். ஸோ அதுதான் நம்ம பேசிக்காக எடுத்துக்கிறோம். ஹைலைட்டட் ஏரியாவை நல்லா கொஞ்சம் கிளியராக அழிச்சு விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு நார்மல் பேப்பர் ஏதாவது ஒரு எடுத்து அந்த ஃபுல்லாகவே நம்ம லைட்டாக ஸ்மர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்து 6B ஒரு 4B பென்சில் எடுத்துகிட்டு அதோட ஷேடட் ஏரியா எங்கே ரொம்ப டார்க்காக இருக்குமோ அங்கேருந்து மெல்லமாக நம்ம டார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம கவனிச்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்போ நம்ம லைட் ஷேடை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா அதில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட நம்ம ஈஸியாக அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் ஒரு இடத்துல டார்க் ஷேட் கொடுத்துட்டா அதை லைட்டாக கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். பட் எரேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். இப்போவும் நம்ம கையில் கொடுக்குற அழுத்தம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேருந்து நம்ம மெல்லமாக லைட் ஷேடியாவுக்கு வர நம்ம கையில் கொடுக்குற அழுத்தத்தை குறைச்சிட்டே வரணும். இப்போவே நமக்கு ஓரளவுக்கு அந்த பாலோட ஷேப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கும்போது தெரியும். இப்போது 8B பென்சில் எடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம அந்த டார்க்கான ரீஜன் இன்னும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். நான் திரும்ப சொல்கிற விஷயம்தான், திட்டாக டார்க்காக அழுத்தி கோடுகள் போட்டுறக்கூடாது. ஷேடிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 2-3 டைப்பில் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு டார்க்லேருந்து லைட் ஷேடிங் வரை கொடுத்து இப்படி கொண்டு வரோம். இல்லைனா நம்ம ஸ்ட்ரைப்ஸில் போட்டு அது மூலமாகவும் அப்படியே ஷேடிங் பண்ணலாம். ஸோ அது நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எப்போவுமே சர்க்கிள் ஷேப் பொறுத்தவரை இந்த மெத்தட் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ஷேடிங் பண்ணுறது நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் பார்த்துக்கலாம். இப்போ உள்பக்கம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நம்ம ஷேடிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ திரும்பவும் டிஷ்யூ பேப்பர் ஆர் பட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு அதை நல்லா மெர்ஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்படி மெர்ஜ் பண்ணி விட்றதுனால அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இல்லைனா எப்படியும் லைட்டாக அந்த லைன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்து அதோட பார்டர் நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுலாம். இதுதாங்க என்னோடய ஃபேவரட் பென்சில். நான் மெயினாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இந்த மைக்ரோடிப் பென்சில்ஸ் தான். 0.5 mm அண்ட் 0.7 mm டிப் சைஸ் கிடைக்குது. 0.7 mm நல்ல டார்க் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ உள் பக்கம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அவுட் சைடு ஷேடோ விழுவும் இல்லையா, அந்த இது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லேயும் ஒரு பக்கம் லைட் விழுதுன்னா அதோட வெளிப்பக்கமாக ஷேடோ விடும். ஸோ அதை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்ல கரெக்டான ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ லைட் விழுந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வெளியே ஷேடிங் கொடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த வெளிப்பக்கமாக ஷேடிங் எஃபெக்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளோட 3D இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ட்ராயிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ட்ராயிங் பண்ணணும். அவசரப்பட்டு ஏதோ ஒன்று வரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சோம்னா அந்த இமேஜோட குவாலிட்டி குறையும். எந்தெந்த விஷயம் நம்ம ஸ்கிப் பண்ணுறோமோ ஸ்கிப் பண்ண அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜோட குவாலிட்டி குறைய தான் செய்யும். ஸோ ப்ராப்பர் டைமிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அவசரப்படவே கூடாது. எந்த ஒரு விஷயமே கஷ்டம்னு இல்லாமல் நாம் முயற்சி பண்ணனா நம்மளால் எதை வேணாலும் செய்ய முடியும். எப்படி இப்போ ஒரு 2D ஷேப்பை 3D ஷேப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணோமோ அதே மாதிரி நம்மளால் இதே ஷேடிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பரான போர்ட்ரேட் கூட வரையலாம். ஸோ அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.